கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 2 கொரிந்தியர் அதிகாரம் 10 வசனம் 18. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தற்புகழ்ச்சியை நாடி மனிதர்களுக்காக காரியங்களை செய்யாமல் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பார்வைக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ நம்மை ஒப்பு கொடுத்து அதன்படி நாம் ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வேண்டும். 2 கொரிந்தியர் 10:18 தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்மை நாம் புகழ்கிறவர்களாய் பிறர் நம்மை புகழ வேண்டும் என்று பிறருடைய பார்வைக்கு நாம் காரியங்களை செய்து வாழ்வோமானால் நாம் உத்தமர்கள் அல்ல. நாம் புகழப்பட வேண்டியது மனிதர்களிடத்திலிருந்தல்ல, கர்த்தரிடத்திலிருந்து. கர்த்தர் நம்மை குறித்து இது என்னுடைய பிள்ளை என்று சொல்லி சாட்சி கொடுப்பாரானால், கர்த்தர் நம்மை குறித்து மகிமைப்படுவாரானால் அதுவே உண்மையான புகழ்ச்சி, அதுவே உத்தமம். ஆகவே நாம் கர்த்தர் நம்மை புகழ்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பார்வைக்கு நாம் செம்மையானவற்றை செய்து அவர் விரும்புகிற வாழ்க்கை நாம் வாழ்வோமானால் உலக மனிதர்களும் நம்மை புகழும்படியாக கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆனால் நாம் மனிதர்களுடைய பார்வைக்கு காரியங்களை செய்து உண்மையற்ற வாழ்க்கை நாம் வாழ்வோமானால் ஒருவேளை மனிதர்கள் நம்மை உயர்த்தலாம், நம்மை புகழலாம், ஆனால் உண்மையான பலனை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகவே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் கர்த்தருடைய பார்வைக்கு உண்மை உள்ளவர்களாய் அவர் விரும்புகிற பிள்ளைகளாய் நம்மை மாற்றுவோம். ஒருபோதும் அவர் நம்மை குறித்து மனஸ்தாபப்படுகிற வாழ்க்கை வாழாதபடிக்கு என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கர்த்தர் நம்மை குறித்தும் சொல்லத்தக்கதாக அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேத வார்த்தை சொல்லுகிறதல்லவா? ஆகவே நாம் உண்மையாய் வாழும்போது பரிபூரண ஆசீர்வாதமாகிய ஜீவ கிரீடத்தை, பரலோக பாக்கியத்தை பெற்று அவரோடு என்றென்றும் வாழ்வதே நம்முடைய இலக்கு என்பதை மறந்து போகாமல் நாம் கர்த்தருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவருக்கு உண்மையாக நாம் வாழ நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை நாங்கள் புகழ்ந்து மனிதனிடத்திலே நாங்கள் பெயர் வாங்காமல் உமக்கு உண்மையாய் வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை வாழ உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.